உமக்கே புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி என்ற இறைவார்த்தை வழிபாடு கொடுக்கின்ற செய்திகளை பார்ப்பதற்கு முன் இன்றைய நற்செய்தியை சற்று நாம் பார்க்க வேண்டும். அதன் பின்னணியை முதலில் பார்க்கின்ற பொழுது, நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதற்காக இந்த பரிசேயர் கூட்டம், மறைநூலறிஞர் கூட்டம் அவரை தேடி வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் அவர் எப்படி மாட்டிக்கொள்வார் அல்லது அவர் மீது எப்படி குற்றம் சுமத்தலாம் என்று பார்க்கின்ற பொழுது, முதலிலே ஆண்டவர் இயேசுவுக்கு 2 பதில்கள் தான் இருக்கும். ஒரு பதில் என்னவென்றால், இவரை எதுவும் செய்யாதீர்கள், இவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லலாம். அப்படி சொன்னால் அது உங்களுக்கே தெரியும், மோசேயின் சட்டப்படி அது எதிரானது. அந்த இனமே மோசேயும் அதிகமாக மதிப்பு கொடுக்கின்ற ஒரு இனம், மோசேயின் வழிகளில் நடக்கின்ற ஒரு இனம். எனவே அப்படி சொன்னார் என்றால் இனத்துரோகியைப் போல் அவர் ஆகிவிடுவார். இல்லை, இவளை தண்டிக்கலாம் என்று சொன்னாலும் கூட, கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் கூட அவர் மீது தவறுதான். ஏனென்று பார்க்கின்ற பொழுது, யாரையும் கொலை செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. அவர்களே ரோமானியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இயேசுவை கொல்லும்போது கூட அவர்களால் இயேசுவை நேரடியாக கொல்ல முடியவில்லை. ஆளுநன் பிளாத்துவிடம் கொண்டு செல்கிறார்கள். ஏனென்றால் எவருக்கு மரண தண்டனை கொடுக்கின்ற அதிகாரம் இவர்களுக்கு கிடையாது. எனவே இயேசு அப்படி சொல்கிறார் என்றால், அப்போ இவர் அரசருக்கு எதிராக போறாரு என்று மீண்டும் அவர் மீது குற்றம் சுமத்தலாம். இப்படி பல வகையில் அவரை சிக்க வைக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இதை எப்படி கையாள்கிறார்? இதையெல்லாம் அவர் பார்க்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நிறைய நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இயேசு ரொம்ப அவர் புத்திசாலித்தனமாக பதில் கொடுத்தாரா என்பதெல்லாம் நமக்கு முக்கியமில்லை. ஆனால் அவர் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது? ஒரு கடவுளின் மகனாக, கடவுளுடைய மீட்பை கொண்டு வருகின்ற ஒரு தூதராக, கடவுளின் அன்பு முகமாக, இரக்கத்தின் முகமாக இருக்கின்ற இயேசு அப்படி உள்ளத்தில் என்ன ஓடிக்கொண்டிருந்திருக்கும்? அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு அதை எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி கொலை செய்யலாம் என்றெல்லாம் அவர் நினைத்திருக்கவே மாட்டார். அன்புக்குரியவர்களே, அவருடைய தொடக்கத்திலிருந்தே அவருடைய செய்தி எதுவாக இருக்கிறது? மன்னிப்பு, அன்பு, இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த பெண்ணை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் இதையெல்லாம் அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். அதை மனதில் கூட போட்டிருக்க மாட்டார். எனவே அவருடைய விருப்பம், அவருடைய ஆர்வம் எல்லாம் எதில் இருக்கிறது என்றால், இந்த பெண்ணை மன்னிக்க வேண்டும். இந்த பாவிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இவரை பாவி என்கிறீர்கள், கொலை செய்யப்படக்கூடியவள் என்கிறீர்கள். ஆனால் இவள் மனம் திரும்பினாள் என்றால் இவள் கடவுளின் மகளாக வாழ்வாளே, அப்படி என்ற ஒரு பார்வையை இயேசு பார்க்கின்றார். நம்மையும் அப்படித்தான் ஆண்டவர் இயேசு பார்ப்பார். நாம் பாவிகளாக நினைத்து கொண்டிருக்கலாம், நம்மில் ஒரு எதிர்காலத்தை இயேசு பார்க்கின்றார். புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையை பாருங்கள், மோசமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் கடவுள் அவரிலே ஒரு புதியதொரு வாழ்வை பார்த்தார், புதியதொரு எதிர்காலத்தை பார்த்தார். அந்த நேரத்தில் கடவுளுடைய உணர்த்தலை உணர்ந்து கொண்ட புனித இன்று நாம் புனிதர் என்று சொல்கிறோம். ஏனென்றால் அவர் கடவுளுடைய அந்த நம்பிக்கை, கடவுளுடைய அந்த மாற்று பார்வை, அதை நம்பி அதற்கு பதில் கொடுத்தார். எனவே ஆண்டவர் இயேசு இந்த பெண்ணை அப்படித்தான் பார்க்கிறார். இவர்களெல்லாம் அவளை கண்டனத்துக்குரியவளாக பார்த்தாலும் கடவுளின் பிள்ளையாக, இவள் மரம் மாறி எப்படி நல்ல முறையில் வாழ்வாள் என்று இயேசு பார்க்கிறார். அவருடைய பார்வை வேறுவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய ஆர்வம் என்னவாக இருக்கிறது என்றால், நான் மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஒரே ஆர்வம். எந்த ஒரு பெற்றோருமே தன் பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும் நினைக்கவே மாட்டார்கள். எனவே தந்தையின் அன்பை போதிக்க வந்த இயேசு யாரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அன்புக்குரியவர்களே, இந்த திருச்சட்டமெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாம் மாறி வாழ வேண்டும் என்ற மெடிசினல் பர்பஸ். அதெல்லாம் மருந்து போல இந்த பாவம் என்கிற அந்த வழிகளிலிருந்து நாம் மாறி வாழ வேண்டும் என்பதற்கு தான் சட்டம் இருக்கிறது, தவிர நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக இல்லை. எனவே இப்படியெல்லாம் இந்த சட்டத்தினுடைய நோக்கம், இப்படியெல்லாம் கடவுளுடைய அன்பின் நோக்கம், இதையெல்லாம் அறிந்து கொண்ட இயேசு இவர்கள் பாடுகின்ற பாடல்களெல்லாம் அவர் ஆடமாட்டார். அவர் கடவுளின் அன்பின் கீதத்தை பாட வந்தவர், இரக்கத்தின் பாடலை பாட வந்தவர். எனவே ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? இந்த பெண்ணை மன்னிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் கொண்டாடக்கூடிய இந்த
பாஸ்கா நிகழ்விலே இது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு புதிய மோசே என்பதை இந்த நிகழ்வு எப்படி சொல்லுகிறது பாருங்கள். இவர்கள் பழைய மோசேயின் சட்டத்தை கொண்டு வந்து ஒருவரை கொலை செய்ய பார்க்கிறார்கள். இந்த புதிய மோசே என்ன செய்கிறார்? மன்னிப்பு என்கிற ஒரு சட்டத்தை, பிறரன்பு என்கிற ஒரு கட்டளையை இங்கு அவர் நிறைவேற்றுகிறதை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, புதிய மோசேயின் மக்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற சட்டத்தை பின்பற்ற நாம் அழைக்கப்படவில்லை. மன்னிப்பு இங்கே பாருங்க, இங்கே பிறரன்பு எப்படி தோற்று போகிறது என்று பாருங்கள். விபச்சாரத்தில் பிடிப்பட்டிருக்கிறது. விபச்சாரத்தில் ஈடுபடுவது ஒரு ஆணும் கூட தான். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண் தான். அப்போ விபச்சாரத்தில் ஒரு ஆண் இல்லையா? ஒரு பெண் மட்டும்தானே இருக்கிறாள். அப்போ அந்த ஆண்களுக்கு என்ன விடுப்பு? அவர்களும் தானே கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ பாருங்கள், அந்த சட்டத்தை கூட அவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை. அங்கே பாருங்கள், அவர்கள் தங்களை அன்பு செய்தது போல பிறரை அன்பு செய்யவில்லை. ஒரு ஆண் வழி சமூகம் என்பதால் அவர்களை காத்துக்கொள்ள அவர்கள் என்னென்னலாம் முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். இப்போ அந்த பெண்ணை ஆண்கள் எல்லாம் சூழ அவர்களை இழுத்து வந்து போடுகிறார்கள். அதில் ஈடுபட்ட ஆண்கள் எல்லாம் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை. எனவே இது கிறிஸ்து தருகின்ற சட்டம் அல்ல. எனவே என்னை நேசிப்பதைப் போல நான் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்ற சட்டத்தை ஆண்டவர் இயேசு ஒரு ஆணாக ஒரு பெண்ணை சமமாக மதித்து அவளுக்கு மன்னிப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய புதிய மோசேயாகிய புதிய பாஸ்கா செம்மறியாகிய இயேசு நமக்கு கொடுக்கின்ற சட்டம். எனவே நாம் ஈஸ்டர், we are people of ஈஸ்டர், இந்த கிறிஸ்துவினுடைய மக்களாக, உயிர்த்தெழுந்த இயேசுவின் மக்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது முதலிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனில் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, இறைவனில் எனக்கு ஒரு மாறுபட்ட வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையை நாம் இழந்து விடவே கூடாது. இன்று என்னுடைய வாழ்வு மோசமாக இருக்கலாம், ஆனால் நான் கடவுளிடம் வருகின்ற பொழுது எனக்கு ஒரு புதிய வாழ்வு இருக்கிறது. அதை நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த இயேசுனுடைய இந்த இரக்கத்தை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறர் மீது இரக்கம் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். கண்டனம் செய்பவர்களாக இருக்கக்கூடாது. இந்த பரிசேயர்களைப் போல் நாம் இருக்கக்கூடாது. கண்டனம் செய்ய அல்ல, என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு இங்கே பாருங்கள், ஆண்டவர் இயேசு இவர்கள் கண்டனம் செய்கிறார்கள். இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், இனி பாவம் செய்யாதே. பிறரை நல்வழிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். கண்டனம் செய்து அவர்களை தீர்ப்பிடுவதாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை சொல்வதைப் போல இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க என்று பிறரை நல்வழிப்படுத்த வேண்டும். ஒரு சகோதர அன்பிலே நாம் பிறரை நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர பிறரை அழிந்து போகும் நோக்கத்துடன் கண்டனம் தெரிவிக்கக்கூடாது. அது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மேலும் ஒரு பாடம் இருக்கிறது பாருங்கள். அன்பு என்று சொன்னாலே அதில் மன்னிப்பு இருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற டெஃபினிஷன் பாருங்கள், அன்பு என்பது மன்னிப்பு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் பார்க்கின்ற பொழுது நமது குடும்பத்திலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, உறவுகளிலே பார்க்கின்ற பொழுது நிறைய நேரங்களில் இந்த மன்னிப்பு இல்லை. அப்போ அது அன்பே இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் உன்னுடைய குற்றம் என் அன்பை பாதிக்கிறது என்றால் என் அன்பு அவ்வளவு பலகீனமானதா? நீ ஒரு தவறு செய்து விட்டாய், எனவே என் அன்பு முடிவுக்கு வருகிறது என்றால் என் அன்பு எவ்வளோ டூப்ளிகேட் அன்பு இல்லையா? உண்மையா இல்லையா? ஒரு மனைவி தவறு செய்து விடுகிறார், மன்னிக்க முடியாத தவறு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கணவருடைய அன்பு முடிவுக்கு வந்து விடுகிறது என்றால் என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் என்று சொன்னேனே, அது எவ்வளோ பெரிய பொய். உடனடியாக நான் வீட்டை விட்டு துரத்துவதும் அல்லது வேறு மனைவி பார்ப்பதும் வேறு கல்யாணம் செய்வதும் நிறைய நடக்கிறது. குடும்பங்களிலே பார்க்கிறோம் நாம். ஒரு கணவர் தவறு செய்கிறார் என்றால் அவரை மன்னிக்க முடியாமல், அவரோடு பேசாமல் அம்மா வீட்டிலே நிறைய நேரங்களில் பெண்கள் சென்று விடுகிறார்கள். இப்படி நிறைய நாம் பார்க்க ஜகஜகன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சாமியாருங்க 10 சாமியார் வராங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது கேட்குறதுக்கே. எத்தனை பேர் சேர்ந்து வாழ்கிறார்கள்? எத்தனை பேர் அந்த அன்பு ஜெயிக்கிறது? அன்பு ஜெயிக்கிறதே இல்லை. அன்பே இல்லை என்று தான் சொல்வேன். பணத்திற்காக, வரதட்சணைக்காக எத்தனை பெண்கள் வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள் தெரியுமா? போய் உங்கள் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வா என்று அனுப்பக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள். அன்பு எங்கே இருக்கிறது? எனவே அன்புக்குறையிலே ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று. அன்பு என்பது மன்னிப்பு. அது எவ்வளவு பெரிய தவறாக கூட இருக்கட்டுமே, என் கணவர் இல்லையா, என் கணவர் எனக்கு முக்கியமா, அவருடைய தவறு முக்கியமா? ஆண்டவர் இயேசு இந்த பாவியை நேசிக்கிறார் பாருங்கள். இந்த பாவி கடவுளுடைய படைப்பு.
இந்த பாவி, இந்த கடவுளுடைய மகள், இவளை நான் எப்படி இழந்து போவேன்? பாவத்தை மன்னித்து விடலாம். இந்த மகள் அழிந்து போனால் அது இயேசு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? அது போலதானே நான் மன்னிக்கப்படாத என்னுடைய உறவு அழிந்து போகிறது என்னை விட்டு என்றால் அதற்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் மன்னித்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறேன், மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்றால் நான் அவர்களை ஜெயித்து விட்டேன். என் அன்பு ஜெயித்து விட்டது என்று அர்த்தம். இங்கு இயேசுடைய அன்பு ஜெயித்து விட்டது. பாருங்கள், இந்த குறைகள், இந்த குற்றம் எதையுமே அந்த ஆண்டவர் இயேசுடைய அந்த அன்பை சற்றும் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவருடைய அன்பு அப்படியே இருக்குது, அவருடைய இரக்கம் அப்படியே இருக்குது. ஆனால் அது வேறு கண்மூடித்தனமான அன்பு இல்லை. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். எனவே கடவுளுடைய அன்பு அப்படித்தான். நான் உன்னை நேசிக்கிறேன், முழுவதுமாக உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நீ மாறி நட. நான் எதிர்பார்க்கிறேன், நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன், ஆனாலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்புதான் கடவுளுடைய அன்பு. எனவே இது ஒரு மிக முக்கியமான பாடம், நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பாடம். சிறு சிறு தவறுகளுக்காகவோ அல்லது பெரிய தவறுகளாகவே இருக்கட்டுமே, நம்முடைய அன்பு ஒரு முடிவுக்கு வருது என்றால் நாம் உண்மையில் அன்பு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். உண்மையான அன்பு ஒருபோதும் மாற்றம் பெறுவதில்லை. உண்மையான அன்பு ஒருபோதும் நம்பிக்கை இழந்து போவதில்லை. எனவே இந்த பாடங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். இன்று கிறிஸ்துவிடமிருந்து அவருடைய மக்களாகிய நாம் முதலிலே கடவுளுடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைப்பவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அன்பில் நம்பிக்கை வைப்பவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய பாவங்களை நான் பார்த்து கொண்டு கடவுளை நெருங்கி வராமல் இருக்கக்கூடாது. அவர் அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்ட அன்பு. அன்புக்குரியவர்களே, இந்த இரக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அகுஸ்தினார் கூறுகிறார், இந்த தொடக்க கால திரு அவையிலே இந்த கையெழுத்து படிவத்திலே இந்த பகுதியை அவர்கள் பயன்படுத்தவில்லையாம். ஏன் என்று பார்த்தால், இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணையே ஆண்டவர் இயேசு எதுவும் சொல்லாமல் மன்னிச்சிடறாரு. இதை பயன்படுத்தி கொண்டு பலர் பாவத்தில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி இந்த கையெழுத்துப்படி இந்த பகுதியை அவர்கள் பயன்படுத்தவே இல்லையாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கேண்டலஸ் மர்சி, கடவுளுடைய மர்சி, ரொம்ப லாவிஷ் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் கடவுளுடைய இரக்கம். எனவே எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் தயங்கவே கூடாது கடவுளுடைய இரக்கத்தை நெருங்குவதற்கு. அவருக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, நான் தான் முக்கியம். அதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதன் பிறகு நான் இப்படி அளவில்லாமல் மன்னிக்கப்படுகிற, நான் இப்படி அளவில்லாமல் அன்பு செய்யப்படு, நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஏதாவது உங்கள் மனசில் பதின்னு தான் திருப்பி சொல்கிறேன். அப்போ இப்படி அளவில்லாமல் அன்பு செய்கிற நான் என் சகோதரனை சகோதரியை கண்டனம் செய்ய நான் ஆள் இல்லை. அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இன்னுமாக பார்க்கின்ற பொழுது இயேசு அன்பு செய்ததைப் போல மன்னித்து அன்பு செய்ய வேண்டும். எனவே இந்த பாடங்களை ஏற்று நல்ல நம்முடைய இந்த தவக்கால பயணத்தை தொடர்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.